காலை வணக்கம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாங்க, ஒரு கிராமத்துல ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தானா. அவனுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்ததாம். அவனுடைய பள்ளியில ஒரு காரியத்தை அறிவிச்சாங்களாம். ஒரு பெரிய கம்பெனியில இருந்து நம்ம பள்ளியை விசிட் பண்ண வர போறாங்க. நீங்க புதுசா ஒரு பொருளை இன்வென்ட் பண்ணணும். எந்த இன்வென்ஷன் பெஸ்டா இருக்கோ அந்த இன்வென்ஷனுக்கு பரிசு கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்களாம். பாவம், அந்த ஏழை சிறுவன் குப்பையில் இருந்த வயர்ஸ் அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சோலார் லேம்ப் பண்ணும்படி முயற்சியை ஆரம்பிச்சானா. ஆனா அவனுடைய முயற்சிகள்ல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்ததாம். அவனை சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் செய்து கொண்டே இருந்தாங்களாம். ஆனா அவன் எதையும் பொருட்படுத்தாம ஜெபத்தோட முயற்சி எடுத்தானாங்க. கர்த்தர் அவனோட இருந்து அவன் காரியத்தை வாய்க்க செய்தாருங்க. கம்பெனியிலிருந்து பீப்புள் விசிட் பண்ணப்போ இவனோட இன்வென்ஷனை தான் பெஸ்ட் இன்வென்ஷனாக செலக்ட் பண்ணாங்களாம். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தாருங்க. ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியத்தில் நான் சாதிக்கணும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு எடுக்கிற முயற்சிகள் வீணா போகுதே. சுற்றி இருக்கிறவர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கும்படி தான் என் நிலைமை ஆகி விடுகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல, இருளில் இருப்பது போல இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. உங்கள் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையும் ஆக்குவேன், உங்களை கைவிடாது இருப்பேன்னு சொல்றாருங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க, நீங்க என்ன செய்யணும்னு அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாருங்க. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி சரி செய்ய வேண்டியதை சரி செய்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வாருங்க. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க. உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் இருளில கர்த்தர் என் வெளிச்சமாய் இருப்பார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று. ஆமாங்க, நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்க தான் போறீங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவும் இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், சாதிக்கணும்னு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீணா போகுதே. நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே. இசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரை அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையும் ஆக்குவேன், உங்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீரே அப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆண்டவரை அப்பா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரை சரி செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீர் சரி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரை அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.